அன்புக்குரிய சகோதரர்களே, நம்ம எல்லோருக்கும் கோபம் வருவது வழக்கம். அந்த கோபத்தை நாங்கள் பிரயோகிக்கிற போது பல தீங்குகளிலே அது முடிகிறது. எனவே கோபத்தை அடக்குவது என்பது மிகவும் அவசியமானதாகவும் இருக்கிறது. அதற்கு என்ன வழி? நாங்கள் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல் கலப மினஷ் ஷைத்தான். கோபம் என்பது ஷைத்தானின் புறத்திலிருந்து வரும். எனவே ஷைத்தானின் புறத்திலிருந்து அந்த கோபம் வருகிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டால் அப்ப என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் அதை ஷைத்தானுக்கு கட்டுப்படக்கூடாது என்று நாங்கள் புரிந்து நடக்க வேண்டும். அப்ப ஷைத்தானுக்கு கட்டுப்படுத்தி நடக்காமல், அவனுக்கு கட்டுப்படாமல் இருப்பதற்கு ஷைத்தான் விடமாட்டான், அவன் தூண்டுவான். அந்த வேளையில் நாங்கள் ஷைத்தானை மேய்க்க வேண்டும் என்றால் அதற்கும் ஒரு மருந்தை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அதை நாங்கள் நினைத்தால் பெரும்பாலும் கட்டுப்படுத்திக் கொள்ளலாம். என்ன கூறுகிறான் அல்லாஹு தஆலா? 7 வானங்கள் பூமியை விட விசாலமான சொர்க்கம் அல்லாஹ்வை பயந்த உண்மையான அடியார்களுக்குத்தான் அது இருக்கிறது என்று சொல்ற போது, அந்த விசாலமான சொர்க்கத்துக்கு தகுதியானவளை பற்றி அல்லாஹ் கூறுகிற போது என்ன கூறுகிறான்? 4 பண்புகளை கூறுகிறான். அது ஒரு பண்பு என்ன தெரியுமா? வல் காலிமீனல் கைல, கோபத்தை விழுங்குபவர்கள். கோபம் பெறாதவர்கள் என்று சொல்லல, கோபம் வெறும் கோபத்தை விழுங்கக்கூடியவர்கள், அவர்களுக்கு அந்த 7 வானம் பூமியை விட விசாலமான சொர்க்கம் இருக்குங்கார். எனவே நாங்கள் அந்த சொர்க்கலோக பாக்கியம், இந்த மிகப்பெரிய பாக்கியம் கோபத்தை விழுங்குறவருக்கு இருக்கு என்று சொல்லான் அல்லவா? அதை நாங்கள் கற்பனை பண்ணினால் இந்த ஷைத்தானுக்கு கட்டுப்படாமல் எப்படியோ அதை நினைத்து இதை கட்டுப்படுத்தலாம். அதனால் உங்களுக்கு கோபம் வருகிற போதெல்லாம் அந்த மாபெரிய சொர்க்க பாக்கியத்தை நினையுங்கள். அப்போது ஷைத்தானை நாங்கள் விரட்டி விடலாம், கோபத்தை அடக்கலாம், ஆனால் வார தீங்குகளை தவிர்த்து கொள்ளலாம். எனவே நாங்கள் இதனை பழக்கி எடுப்போம். இன்ஷா அல்லாஹ் கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எங்களிலே நாங்கள் குறைத்துக் கொண்டு நல்ல நல்ல பண்புள்ளவர்களாக நாங்கள் மாறிவிடலாம்.